ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர் இன்ஷாஅல்லாஹ். நம்ம யார் வராட்டியுமே ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறதுனா, ரசூலா சொன்னாங்க, இந்த மறுமை நாள் தெரியும்ல, மறுமை நாளில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய பேர் கெட்டவங்களாயிட்டே இருப்பாங்க. மறுமை நாளுக்கு முன்னால் இல்லை மறுமை நாளுக்கு முன்னால் மறுமை நாள் உலகம் நெருங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கெட்டவராயிட்டே இருப்பாங்க. எப்படி போகும்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் இருக்கிறாங்கன்னு வையேன், இல்லை 99 பேர் கெட்டவங்களாயிருவாங்க. ஒரே ஒருத்தர் தான் நல்லவராக இருப்பார். சரியா? அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்ம அந்த ஒரு ஆளாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? 100ல் ஒரே ஒரு ஆள் தான் நல்லவங்களா இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு ஆளாக நாம இருக்கணும். நம்மள நல்லவங்களா இருந்தால் நம்ம அந்த 100ல் ஒன்றா இருப்போம். அப்போ நாம் வந்து நிறைய பேர் வரமாட்டுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படிதான் இருக்கும் வேர்ல்டு. சரியா? மறுமை நாள்ல இல்லை, மறுமை நாள் நடக்கிறதுக்கு முன்னால வேர்ல்டுல இப்போ இருக்குல்ல, இந்த வேர்ல்டுல வந்து நிறைய பேர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆமா. இப்போ நம்ம இப்போ பயானுக்கு வர்றோம், ஏதாவது அல்லாஹ் பத்தி பேசுறோம், அப்படி குர்ஆனை கேட்குறோம், இப்படி இஸ்லாம் பத்தி பேசுறவங்க, அல்லாஹ் பத்தி பேசுறவங்க தான் நல்லவங்க. பிரச்சனை ஓகேவா? அவங்க தான் நல்லவங்க. சரியா? நிறைய பேர் இப்போ உங்க கூட படிக்கிற நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க, அப்படிதானே? இப்போ சில ரீசன்ஸுக்காக சில பேர் வராம இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ரீசனே இருக்காது, வெறுமனே தேர்ஸ்டே ஈவினிங் ஷாப்பிங் போகணும், இல்லை சும்மா பீச் போகணும் அப்படின்லாம் போவாங்க. இப்போ உங்களால் போக முடியும்ல, அப்படிதானே? தேர்ஸ்டே நீங்கள் நினச்சா இப்போ பார்க்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், அப்படிதானே? ஆனால் நீங்கள் அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு பயான் கிளாஸ் வந்திருக்கீங்கன்னா நன்மை. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ரசூல்லா வந்து மக்கால வந்து இஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி இஸ்லாம் வந்து டீச் பண்ணுறாங்கல்ல, ஓகே. அப்போ வந்து முஸ்லீம் ஆகணும், நல்லவங்களா ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? ரசூலுல்லாவோட ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒய்ஃப் மட்டும் இஸ்லாம்ல இருக்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் ரசூலுல்லாவோட ஒரே ஒரு அவங்களோட ஃப்ரெண்டு மட்டும் வர்றாங்க, அபூபக்கர் சித்திக். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு 2 பேர் 3 பேர். இப்படி இஸ்லாமோட ஸ்டார்டிங்ல மொத்தமே ஒரு 4 people 5 people. மொத்தமே முஸ்லீம்ஸ் இந்த உலகத்துல எத்தனை பேர்? 5 பேர் தான், 6 பேர் தான். இப்படிதானே இருந்துச்சு. அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. சரியா? அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா மேபி 2 million 3 million இருக்கிறாங்கன்னா அதுல மொத்தமே 5 பேர் தான் முஸ்லிம்ஸ், 6 பேர் தான் முஸ்லிம்ஸ், 7 பேர் 10 பேர், இப்படிதான் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படிதானே? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாம் வந்து எப்படி ஆரம்பிச்சதோ அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போயிடும். இஸ்லாம் எப்படி ஆரம்பிச்சது? யாருமே இல்லாம ஆரம்பிச்சு, ஒரே ஒரு ஆள், 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேரா ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ரொம்ப ரீச் ஆகும், ஃபுல்லா போகும், வேர்ல்டுலயே முஸ்லிம்ஸ் தான் ஜாஸ்தின்னு போகும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அப்படியே குறைஞ்சு அப்படியே கம்மியாகி முஸ்லிம்ஸ் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிற லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ பேரளவுக்கு நிறைய பேர் முஸ்லீமா இருப்பாங்க, இஸ்லாமை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கம்மியாயிரும். இஸ்லாமை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கொஞ்சம் பேர் ஆயிடுவாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி ஆரம்பிச்சதோ அப்படியே லாஸ்ட்டுக்கு மறுமை நாளுக்கு முன்னால் வேர்ல்டில் கொஞ்சம் பேர் தான் இஸ்லாமை ஃபாலோ பண்ணவங்களா இருப்பாங்க.
ம். மக்கா போகும்போது காபா கிட்ட பார்க்கும்போது எல்லாம் நசுக்கி புதிக்கிறாங்க. ம். எவ்வளவு பேர் இருந்தாங்க. இப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் நிறைய பேர் ஃபுல் இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுதான் விஷயம். ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்கிறாங்க. அவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம், தொழலாம், குர்ஆன் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் 100% இஸ்லாமை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னா இருக்காது. வட்டி வாங்குவாங்க, இதுல இருந்து முஸ்லீம். இல்லை முஸ்லீமாகவே இருப்பாங்க பேரில், ஹஜ்ஜு உம்ரா எல்லாமே பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க, வட்டி வாங்குவாங்க, பொய் பேசுவாங்க, இந்த மாதிரி ரசுல்லா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகி ஆகி வரும். எதுக்கு இது சொன்னேன்னா, நீங்கள் வந்து 3 பேர் தான் இருக்கீங்க, அது சொன்னீங்கல்ல நிறைய பேர் வந்தாங்க இன்றைக்கி வரலன்னு, அதுக்கு சொல்கிறேன். அப்போ வரலைனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அது கம்மியாகலாம், சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கடைசி கிளாஸில் உது பற்றி தானே படித்தோம், தயமும் படித்தேன், கொஞ்சம் பார்த்தோம். அப்போ வந்து உதுவில் வந்து நம்ம வந்து சுன்னா அப்படிங்கிறது பார்த்தோம். உதுவில் ஃபர்தானது கட்டாயமாக செய்கிறது என்னென்னா, நம்ம என்ன முகத்தை கழுவுறது, முகத்தை கழுவுறது, கை கழுவுறது வந்து ஃபர்தல். அது நீங்கள் கை கழுவாமல் நீங்கள் வந்து தண்ணி எடுத்து முகத்தை கழுவினாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? அப்போ கட்டாயமாக செய்கிறது என்ன அப்படின்னா, உதுவில் முகத்தை கழுவுறீங்க, அதுக்கு பிறகு என்ன, கை கழுவுறீங்க, அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, மசஹ் செய்வீங்க. மசாஜ் இல்லை, மசஹ், MASAKH, மசஹ். சரியா? மசஹ், ஹெச் போடுங்க, MASAH, மசஹ். மசஹ் செய்கிறீங்க ஒரு வாட்டி, அப்படி தானே, ஒரு வாட்டி மசஹ் செய்கிறீங்க. காது, அதோ அந்த மசஹ் செஞ்சுட்டு காது, காது, ஓகே. அப்புறம் கால் கழுவுறீங்க. சரியா? இதெல்லாம் என்னன்னா கட்டாயமாக செய்கிறது. இப்போ இதில் வந்து சுன்னா என்னன்னா, சுன்னானா நான் சொன்னேன் பெஸ்ட்டு, உது செய்கிறதுலே வந்து பெஸ்ட்டான இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம செய்யணும். சரியா? அதில் பெஸ்ட் என்ன அப்படின்னா, உது செய்கிறதுக்கு முன்னால் கையை மொத்தமாக கழுவிக்கிறது, பிஸ்மில்லா சொல்கிறது, அதுக்கு முன்னால் கையை கழுவுறதுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்கிறது, நீயத் வைக்கிறது, பிஸ்மில்லா சொல்லிட்டு கையை கழுவிட்டு முகத்தை 3 வாட்டி கழுவுறது. ஒரு வாட்டி கழுவுறது என்ன கட்டாயம், அது நான் அது எப்படி உது செய்யறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து எத்தனை வாட்டி செய்யறது, 3 வாட்டி தான் செய்யணும். ஒரு வாட்டி செஞ்சாலும் எல்லாம் ஏற்றுப்பான், ஆனால் 3 வாட்டி செய்யறது சுன்னா. முகத்தை கழுவுறது, அப்புறம் கையை கழுவுறது. சரியா? எது இடம் மீதியா விடுபடுறதா, படணும், எல்லா இடமும் தேய்ச்சி விடணும். சரியா? ஈர கை வச்சு தேய்ச்சி விடணும். அடுத்தது மசஹ் எத்தனை வாட்டி, 3 வாட்டியா, 1 தான், ரைட்டு, அதுவும் 1 தான். அப்புறம் கால் கழுவுறது. சரியா? ஓகே, அப்படியும் கழுவிக்கலாம். சரி, இப்போ கால் கழுவியாச்சு, கழுவி முடிச்சோன்னு என்ன செய்வீங்க, கிளம்பிடணுமா? ஏதாவது சொல்லுவீங்களா, ஏதாவது சொல்றது இருக்கா? களிமா சொல்றது ஒன்று இருக்கு. இல்லை, உது செஞ்ச உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு, இதை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஷஹாதா களிமா வந்து உது செஞ்ச உடனே சொல்லணும். சரியா? ரெண்டாவது, இப்போ இதில் வந்து உது செஞ்சாச்சு. உது செஞ்ச உடனே இப்போ நீங்கள் இதில் வந்து ஒருவேளை ஷஹாதா களிமா சொல்லாமல் விட்டுட்டீங்க. சரியா? நேராக தொழுகை வந்துட்டீங்க, தொழுக ஆரம்பிச்சாச்சு. இது வந்து தொழுக முடியுமா அப்படின்னா தொழுக முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் அது சொல்ல மறக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மறந்து ஒருவேளை களிமா சொல்லாமல் வந்து தொழுதுட்டீங்கன்னா தொழுதுக்கலாம். ஆனால் எப்போவாது மறக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேணும்னே மறக்காமல் அல்லது வேணும்னே சொல்லாமல் இருக்கக்கூடாது. பிரச்சனை இல்லை, இன்ஷா அல்லாஹ். அடுத்தது உது செஞ்சாச்சு. உது செஞ்ச உடனே ஒரு காணிக்கை தொழுகை இருக்கு. சரியா? காணிக்கை தொழுகை, சுன்னத் தொழுகை. எதுக்கு அது? உதுக்கான சுன்னத். பள்ளிக்குன்னு சொல்லி ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கு. சரியா? நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு போறீங்க, பள்ளிவாசல் போன உடனே மஸ்ஜிதுக்குள்ளே போன உடனே உட்காரக்கூடாது.
ரசூல்லா சொன்னாங்க ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே நீங்கள் வர்றீங்களா சூரத் வந்துட்டு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு தான் உட்காரணும். சரியா? ரசூல்லா சொன்னாங்க. அது என்னன்னா தஹியத்துல் மஸ்ஜித். தஹியா அப்படின்னு சொன்னால் காணிக்கை போடுவாங்கல்ல, சில பேர் உண்டியல்ல காணிக்கை போடுவாங்கல்ல, அல்லது கிஃப்ட்டுன்னு சொல்லுங்கள். கிஃப்ட் ஒரு ஒரு பள்ளிக்காக 2 ரக்காத் தொழுறது. இப்போ இஷா தொழ போகிறீங்க. இஷா எத்தனை ரக்காத்து? 3. இஷா 3, 4. சரி சரி, இஷா 4 ரக்காத் தானே. நீங்கள் பள்ளிவாசல் போகிறீங்க, இஷா தொழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா இஷா தொழுதுக்கலாம். ஏன்னா நீங்கள் உட்காரல, அப்படி தானே, நேராக உட்காராமலே போய் தொழுக ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப நேரமே போகிறீங்க, போயிட்டு உங்களுக்கு உட்காரணும், இஷா தொழுகைக்கு டைம் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? உட்காரக்கூடாது. என்ன செய்யணும்னா 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காரணும். அதுதான் என்னன்னா தஹியத்துல் மஸ்ஜித்னு சொல்கிறது வந்து 2 ரக்காத் பள்ளிவாசலுக்கான சுன்னத் தொழுகை. ஆனால் உது எடுத்ததுக்காகவே 2 ரக்காத் சுன்னத் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உது முறிஞ்சிருச்சு, உது எடுக்கிறீங்க, சும்மா தொழுகெல்லாம் இல்லை, சும்மா உது எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ரக்காத் என்ன செய்யலாம்? தொழுதா அது உதுக்கான என்ன காணிக்கை, உதுக்கான ஒரு கிஃப்ட் நம்ம பண்ணுற மாதிரி. அல்லாஹ் அதுக்கு நமக்கு என்ன செய்வான்? கூலி தருவான். ம் ஆ ம் ம் ஆ இல்லை. உதுக்கான சுன்னத்து வந்து நீங்கள் எங்கே வேணாலும் தொழுகலாம். மஸ்ஜிதுக்கான சுன்னத் மஸ்ஜிதில் தான் தொழணும். இதுக்கு என்ன நன்மை அப்படின்னா, ரசூலுல்லா வந்து ஒரு நாள் மேராஜுக்கு போனாங்கல்ல. மேராஜ் தெரியுமா? ரசூலுல்லா மேராஜ் சென்றது தெரியுமா? ரசூலுல்லா மக்கால இருக்காங்க, மக்காலேருந்து நேராக பைத்துல் முக்கத்தஸ் போகிறாங்க. பைத்துல் முக்கத்தஸ் எங்கே இருக்குது தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன். ஓகே. மொத்தம் எத்தனை 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 புனித பள்ளிவாசல் இருக்கு உலகத்துல? உலகத்துல எத்தனை புனித பள்ளி முஸ்லிம்களுக்கு? 3 தான். ஹோலி மஸ்ஜித்ஸ். ஹோலி ஓகே. இல்லை, இந்த 3 தான் வந்து என்ன புனித பள்ளி. சரியா? சரி, ஓகே, சரி. 3 பள்ளிவாசல் இருக்கு. சரியா? புனித பள்ளி எத்தனை இருக்கு? 3 இருக்கு வேர்ல்டுல. மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா. சரியா? 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு, சவுதி அரேபியால இருக்கு 2. பலஸ்தீன்ல 1 இருக்கு. அங்க நம்ம போகணும்னு கட்டாயம் இல்லை, போக முடிஞ்சா போகலாம். சரியா? அங்க வந்து என்ன செய்வாங்க? தொழுவாங்க. இல்ல அங்கெல்லாம் உடஞ்செல்லாம் இருக்காது. அந்த பள்ளிவாசல் அழகா மாஷால்லா அப்படியே தான் இருக்கு. சரியா? சரியா? இப்போ மக்கால நீங்க ஒரு ரக்காத் தொழுறீங்கன்னா எத்தனை நன்மை கிடைக்கும்? இங்க இருக்கிற பள்ளிவாசல்ல தொழுதீங்கன்னா எத்தனை நன்மை? ஒரு பள்ளிவாசலுக்கு 1 தான். ஒரு ரக்காத்துக்கு ஒரு ரக்காத் தொழுத மாதிரி தான் நன்மை. சரியா? மக்கால தொழுதீங்கன்னா எத்தனை? 1 லேக். சரியா? 1 லட்சம் மக்கால நீங்க தொழுதீங்கன்னா, ஒரு ரக்காத் மக்கால நீங்க தொழுதீங்கன்னா 1 லேக் ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும். 2 லேக், 2 லேக்ஸ். சரியா? 4 லேக்ஸ். சரியா? இப்போ இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா சுன்னத் தொழுதாலும் 2 ரக்காத் சுன்னத் தொழுதீங்கன்னா 2 லேக்ஸ் கிடைக்கும். சரியா? இது மக்கா. மதீனால எதுனாலும் ஓகே. இப்போ மதீனால எவ்வளோ? மதீனால ஒரு ரக்காத் தொழுதீங்கன்னா 1000 கிடைக்கும். சரியா? மதீனால 1000, ஒரு ரக்காத் தொழுதீங்கன்னா 1000 ரக்காத் தொழுத மாதிரி. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் போனீங்க ஒரு வேலைன்னா, ஒரு ரக்காத்துக்கு 500 கிடைக்கும். சரியா? இதுதான் அந்த கிரைட்டேரியா. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்படி 3000. கிடைக்கும். ரசூலுல்லாஹ் என்ன தொழுகைக்கு எவ்வளோ சொன்னாங்களோ அது கிடைக்கும். தொழுகை நீங்கள் தொழுதீங்கன்னா 1க்கு 1000. சரியா? இப்படி 1. இப்போ எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து மக்காலேருந்து எங்கே போனாங்க? மேராஜ் வந்து
அஸ்ரா மேராஜ்னு சொல்லுவாங்க. அஸ்ரா வந்து எங்கன்னா மக்காலேருந்து நேராக எங்கே போனாங்க? பைத்துல் முகத்தஸ், சரியா, பலஸ்தீனில் இருக்கிற மஸ்ஜித் அக்ஸாக்கு போனாங்க. எதில் போனாங்கன்னு தெரியுமா? ஒரு ஸ்பெஷலான ஒரு குதிரையில் போனாங்க. ஸ்பெஷலான ஒரு குதிரை, சரியா. அது ரசுல்லாக்கு, அது நான் சீரால இன்ஷால்லா எடுக்கிறேன். அது வந்து ஒரு வரலாறு. ரசுல்லா வந்து ராத்திரி வந்து மக்கால இருக்கிறாங்க. அப்போ வந்து ரசுல்லாவை எழுப்பி மலக்கு என்ன செய்கிறாங்க? எழுப்பி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குதிரையுடைய வாகனம், அந்த வாகனத்தில் ஏற்றுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த குதிரையில் தான் ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னா இங்கே மக்காலேருந்து பலஸ்தீனுக்கு போகிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு செகண்டில், சரியா. அந்த குதிரை எப்படி எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ஒரு டெசர்ட்டில் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ அது ஒரு கால் எடுத்து வைக்கிறது அங்கே போய் நிற்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் கண்ணுக்கு தெரியுதோ ஒரு கால் அவ்வளோ ஸ்பீடு, சரியா. அவ்வளோ ஸ்பீடாக அந்த போச்சுது. அந்த அங்கேருந்து மஸ்ஜித் அக்ஸா போயிட்டாங்களா ரசூலுல்லா. மஸ்ஜித் அக்ஸா போயிட்டு அங்கே வந்து சில சம்பவங்கள்லாம் நடக்கு. எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்லா தொழு வைக்கிறாங்க. ஆதம், இப்ராஹிம், யூனுஸ், எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா இமாமா நின்று மஸ்ஜித் அக்ஸால தொழுறாங்க, தொழுக வைக்கிறாங்க. அங்கே தான் ஒரு செவரில் ஒரு தூணில் வந்து அந்த குதிரையுடைய வாகனத்தை கட்டுறாங்க ரசுல்லா. கட்டிட்டு அங்கேருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா நேராக ரசுல்லாவை உயர்த்திட்டான், வானத்துக்கு எடுத்துட்டான். ரசுல்லாவை நேராக உடம்போடையே, ரசுல்லாவை உடம்போட வானத்துக்கு எடுத்து ரசுல்லா ஒவ்வொரு வானமாக, நீங்கள் படிச்சீங்கல்ல 7 வானம் ரசுல்லா கடந்து, அதெல்லாம் மேராஜில் தான் நடக்குது. ஒரு வானம் 2, 3, 4, 5, 6, 7 தாண்டி தெரியும். அதுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சை கட் பண்ணி ஹார்ட்டை வெளியே எடுத்து அதை க்ளீன் பண்ணி தான் ரசூல்லா அல்லாஹ் வந்து கூட்டிகிட்டு போனான், சரியா. ஒரு ஹார்ட் சர்ஜரி வந்து அங்கே நடந்துச்சு. மலக்கு வெட்டுனா எதுவும் ஆகாது, கரெக்டாக. அல்லாஹ் வெட்ட மாட்டான், அல்லாஹ் அங்கெல்லாம் இருக்கிறான் மேலே. அல்லாஹ் பண்ண சொல்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பண்ணுறாங்க, சரியா. ஏன்னா அல்லாஹ் வந்து ரசூல்லாவுடைய ஹார்ட் என்ன செய்கிறான்? ஸ்ட்ரென்த் பண்ணுறான். ஏன்னா அவங்க ஒரு ஹியூமன், அவங்க வந்து வானத்துக்கு போகணுன்னா இவ்வளோ ஸ்பீடாக போகணும். இந்த வெஹிக்கிளில் மக்காலேருந்து மஸ்ஜித் அக்ஸாக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகணும். அங்கேருந்து வானத்துக்கு அல்லாஹ் தூக்குவான், அது அதை விட ஸ்பீடாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா ப்ரிப்பேர் பண்ணுறான். ரசூல்லாவை ப்ரிப்பேர் பண்ணி சரி ஸ்பீடு, ஆமாம், எல்லா ஸ்பீடாக போய் 1, 2, 3, 4, 6, 7 தாண்டி அங்கே வந்து ஒரு எல்லை இருக்கிற அல்லாஹ்க்குன்னு சொல்லி ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டருக்கு உள்ள அல்லாஹ் வந்து யாரையுமே விட்டது கிடையாது. ஈவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அந்த பார்டரை தாண்டி வரமாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்குள்ளே எடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, அல்லாஹ் உங்களை மட்டும்தான் கூப்பிட்ருக்கா, நீங்கள் போங்க. அப்போ ரசூல்லா வந்து அதையும் தாண்டி அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாக போனாங்க, ரொம்ப நெருக்கமாக போனாங்க. அங்கே, ஆமாம், ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் போய் அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து அவ்வளோ அழகான மரம். அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் ரசூல்லா வந்து அதை தாண்டி தான் வந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ரசூல்லா இருக்கும்போது தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூல்லாவோட நேரடியாக என்ன செஞ்சான்னா பேசினான். அங்கே தான் என்ன செஞ்சது? நமக்கு தொழுகையெல்லாம் அங்கே தான் கடமையாக்கப்பட்டது. 50 ரக்காத், 50 வக்துனா டைம். இன்னைக்கு 5 டைம்ஸ் தொழுகிறோம் ஒரு நாளைக்கு. அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு 50 டைம்ஸ் கடமையாக்கினான், ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ் தொழுகணும் அப்படின்னு. அதெல்லாம் அங்கே தான் நடந்துச்சு. அப்புறம் ரசூல்லா மறுபடியும் திரும்ப போய் கம்மி பண்ணி வந்தாங்க. 45 ஆக்குங்க, 40 ஆக்கு யாரப்பே, 35 ஆக்கு, இப்படி வந்து கடைசியில் 5 ரக்காத். மூசா நபி தான் சொல்கிறாங்க ரசூல்லாட்ட, மூசா நபி உங்கள் உம்மத்துலாம் 50லாம் தொழாது, திருப்பி போங்க, கம்மி பண்ணிட்டு வாங்க. திரும்ப ரசூல்லா போய் கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான் 5 வக்து தொழுங்க, 5 வக்து கடமையாக்குறான். மூசா நபி சொன்னாங்க இதையும் தொழ மாட்டாங்க, இதையும் கம்மி பண்ணி கேட்டுட்டு வாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க எனக்கு போகிறதுக்கு வெக்கமாக இருக்குது, எத்தனை வாட்டி போகிறது அல்லாட்ட. அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது? மேராஜில் நடக்கு. அப்போது எதுக்கு இது சொன்னேன்னா, மேராஜில் வந்து ரசூல்லா வந்து சொர்க்கத்துக்கு போனாங்க. சொர்க்கத்துக்கு போகும் நேரத்தில் ரசூல்லாவுக்கு வந்து ஒரு காலடி சத்தம் கேட்குது சொர்க்கத்தில். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொன்னாங்க, பிலாலே உங்களோட ஃபுட் ஸ்டெப்போட சவுண்டை வந்து நான் வந்து சொர்க்கத்தில் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிலால்
இல்லை, அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அது என்னன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, எப்போ உது செஞ்சாலும் 2 ரக்காத் உதுவுக்காக சுன்னத் தொழுதுருவாங்க. இதனாலேயே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பிலால் ரலியல்லாஹுடைய காலடி சத்தத்தை சொர்க்கத்துல கேட்டாங்க. சரியா? எவ்வளவு பெரிய ரிவார்டு. சின்னதுதான். உது செஞ்சா ஒரு 2 ரக்காத் தொழுறது வந்து சொர்க்கத்தை கிடைக்கிற ஒரு சொர்க்கத்துக்கு போறது. சொர்க்கத்துல பிலால் இருக்கிறாங்க, அப்படி ஒரு இது. அப்ப நமக்கும் சொர்க்கம் வந்து ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறனா இந்த அமலை நம்ம செய்யலாம். சரியா? அது என்ன, தஹியத்துல் உது, உதுவுக்கான காணிக்கை தொழுகை. சரியா? ரெண்டாவது இன்னொரு நன்மை பார்த்தீங்கன்னா, உது செஞ்சுட்டு யார் வந்து சரியா உது செஞ்சு முடிச்சு களிமா சொல்லி முடிக்கிறாரோ அவருக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்வானா, சொர்க்கத்தோடைய 8 வாசல்களை திறப்பானா மறுமை நாள்ல. சொர்க்கத்துல 8 வாசல்கள் இருக்குல்ல, நரகத்துக்கு எத்தனை? 7. சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு. 8 கேட்ஸை அல்லாஹ் திறந்து எதுல வேணாலும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவானா. 8 கேட்ஸையும் திறந்து, அதாவது ஒரு கேட்ல போறதே பெரிய கஷ்டம், நமக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் சொர்க்கத்துல. சொர்க்கம் அப்படி. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், 8 கேட்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சு, ஆமா நீங்க எதுல வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லுவான். சரியா? ஆமா, அது நம்ம அமலை பொறுத்து. அப்போ போவாங்க. சில கேட்ஸ் இருக்கு, ரய்யான் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ரய்யான் சொல்லி ஒரு கேட் இருக்கு. அந்த ரய்யான்கிற கேட் வழியா யார் போவாங்க, நோன்பு அதிகமா பிடிக்கிறவங்க, நோன்பு அடிக்கடி பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, ரமலான் நோன்பு, மாசத்துல 3 நோன்பு அல்லது வியாழன் இந்த மாதிரி பிடிப்பாங்கல்ல, திங்கள், மண்டே, தேர்ஸ்டே, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்பெஷலாக அந்த ரய்யான் கேட் வழியாக அவங்க மட்டும்தான் என்ட்ரு ஆக முடியும், வேற யாரும் அது வழியாக எல்லாம் விட மாட்டாங்க. சரியா? எதை இல்லை போகலாம், ஆனால் மறுமை நாளில் வந்து நம்ம எந்த கேட் வழியாக போகணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்க்கோ அல்லது எங்கேயோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஏதாவது போறீங்கன்னு வைங்களேன், ஒரு 5-6 கேட் இருக்கு, 5 கேட்ஸ் இருக்கு. இப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படிதானே? கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு கேட் வழியா ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்தவங்கள விடுவாங்க. சரியா? நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த கேட்ல இவ்வளோ கூட்டமா இருக்குதே, அந்த கேட்டுடைய அந்த டிக்கெட் நமக்கு இருந்திருந்தா ஒரு விஐபி என்ட்ரன்ஸ் மாதிரி நம்ம போயிருக்கலாமே, அப்படி ஆசைப்படுவோம்ல. அப்போ ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் நமக்கு இருந்தால் நம்ம அந்த கேட் வழியா போகலாமே. ஏன்னா அந்த கேட் வழியா கொஞ்சம் பேர் தான் போவாங்க, ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு கேட் இருக்கும், அங்கே கூட்டமாக இருக்கும். அதே போல் மறுமை நாளில் கேட்டு வந்து ரய்யான்கிற கேட்டு நோம்பாளிகளுக்கு மட்டும், அடிக்கடி நோம்பு பிடிச்சிட்டே இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் திறக்கும். வேற யாரும் அந்த கேட் வழியாக போக மாட்டாங்க. அந்த கேட் வழியாக கொஞ்சம் பேர் தான் போவாங்க. அப்போ உது கரெக்டாக செஞ்சு கரெக்டான நீயத்தோட அந்த எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்களோ, ஆமாம் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக செஞ்சு யார் அந்த களிமா சொல்லி முடிக்கிறாங்களோ, முடிச்சு தொழுகிறாங்களோ, அவங்களுக்கு வந்து என்ன, அல்லாஹ் மறுமை நாள்ல 8 கேட் வழியாவும் நீ வா அப்படின்னு சொல்லுவான், எது வழியா வேணா நீ போ அப்படின்னு சொல்லுவான். சரியா? ஆமா, அலோவ் பண்ணுவான் அல்ல. ரெண்டாவது, மூணாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, யார் அப்படி சரியான எண்ணத்தோட அவங்க வந்து தொழுகைக்காக நான் உது செய்கிறேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். நான் சொன்னேன்ல லாஸ்ட் வீக்ல, உது செய்யும் போது ஒரு நகம் வழியா என்ன செய்யும், பாவங்கள் எல்லாம் வெளியேறும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி யாரு நல்ல ப்ராப்பரா உது செய்யறாங்களோ, யார் ப்ராப்பரா உது செஞ்சு இந்த களிமா சொல்லி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அவங்க செஞ்ச பாவங்களை எல்லாம், இதுக்கு முன்னால அந்த உது செய்யறதுக்கு முன்னால செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். பெரிய பாவங்கள் இல்லை, சின்ன சின்ன பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். சில பாவங்களை நீங்க தெரிஞ்சே செஞ்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், பெரிய பாவங்களா இருந்தா அல்லாட்ட தௌபா செய்யணும், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி துவா கேட்கணும், அப்ப அல்லாஹ் மன்னிப்பான். சில பாவங்களை செஞ்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க, மறந்த நிறைய பாவம் இருக்கும், தெரியாம செஞ்ச நிறைய பாவம் இருக்கும், அதெல்லாம் என்ன செய்வான் அல்லாஹ் இதுல என்ன செஞ்சிருவான், சரியா உது செஞ்சா மன்னிச்சிருவான். அடுத்து நம்ம சொன்னதுதான், மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ் வந்து கண்டுபிடிப்பாங்க, அப்படிதானே, என்னுடைய உம்மத் இவங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் வந்து அந்த பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க என்ன அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதாவது முகம் கழுவுறீங்க, நல்லா கழுவுறீங்க ஃபுல்லா, இங்கெல்லாம் தொடரணும் அவசியம் இல்லை,
ஆனா அப்படி நீங்க தொடுறீங்க அப்படின்னா ஓகே. அது போல கை வந்து முழங்கை இங்க வரதான் கழுகணும் அப்படிதானே. ஆனா நீங்க கொஞ்சம் ஏத்து கழுகுறீங்க, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க நீங்க இன்க்ரீஸ் பண்றதா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சரியா. அதே போல வேற என்ன, தலை மசாஜ் பண்றது ஒரு வாட்டி தான். காது ப்ராப்பரா ஃபுல்லா 3 வாட்டியே பண்ணக்கூடாது, ஒரு வாட்டி தான், சரியா. பண்ணக்கூடாது, ரசூலா அப்படி பண்ணலை. கால் வந்து என்ன அப்படின்னா, கால் கழுவுறீங்க, கால் வந்து கரண்டைக்கு வரைக்கும் தான் கழுவுவீங்க அப்படிதானே. கரண்டை தெரியும் தானே, அந்த மொழி வர்றது காலில். ஓகே, இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மேலே வரைக்கும் கழுவுனீங்கன்னா என்ன, பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடக்கூடாது, முட்டு வரைக்கும்லாம் நான் கழுவ போகிறேன் அப்படி போயிடக்கூடாது. அப்போது நம்ம என்ன செய்யும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ரசூலா சொல்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கள், மறுமை நாள் என்ன செய்யும், பிரைட்னஸும் உங்களோட பார்ட்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது இன்னொரு சிறப்பு, வீட்டில் உது செய்கிறது, சரியா. ரசூலா சொன்னாங்க வீட்டில் யார் உது செஞ்சுட்டு பள்ளிக்கு நடந்து போகிறாங்களோ, பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பள்ளியில் உது செய்கிறத விட வீட்டில் உது செஞ்சுட்டு பள்ளிக்கு போய் தொழுவீங்கல்ல, அப்படி யார் வந்து வீட்டில் உது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறீங்களோ, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பீங்கல்ல, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்னா ஒரு பாவத்தை மன்னிப்பான். ஒரு தரஜான்னு சொல்கிறது வந்து என்னென்னா உங்களோட பொசிஷன் சொல்லலாம், அல்லது உங்களோட லெவலை என்ன செய்வான் அல்லாஹ் இன்க்ரீஸ் பண்ணுவான். தரஜாத்துன்னு சொன்னால் உங்களோட லெவல், சரியா. அப்போது ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு பாவத்தை மன்னிப்பான், அதே ஒரு ஸ்டெப்புக்கு உங்களோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுவான், சரியா. இல்லை, நன்மை இல்லை, உங்களோட என்னன்னா உங்களோட பொசிஷன், உங்களோட என்னன்னா இப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்குன்னு சொர்க்கத்தில் ஒரு இது வச்சிருப்பான்ல, இவர் இந்த கேட்டகரி, இவர் வந்து ஹை கேட்டகரி, விஐபி கேட்டகரி, சரியா. நரகம் சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்திலேயே வந்து ஹை கிளாஸ் இருக்கு, அதை விட கம்மியானதும் இருக்கு, சரியா. அதுல வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆமா அதுதான். ஓகே, அப்போ வந்து இதுதான் அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்ல, எல்லா சொர்க்கத்திலையுமே என்னெல்லாம் கிடையாதுன்னா, என்னெல்லாம் இந்த உலகத்துல வந்து மைனஸோ அது எதுவுமே கிடையாது, சரியா. மைனஸ்னா என்ன, நீங்க எதை வேணாலும் நேம் இட், ஓகேவா, நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம். உட்காரு சார். ஓகே, சும்மா சொல்லுவா. ஓகே, குரான் அங்கே இருக்காது, சரியா. குரான் எதுக்கு வந்திருக்குன்னா இந்த உலகத்துல நீங்க அதை வச்சு நல்லது செஞ்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் குரான் வந்திருக்கு. சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்புறம் எதுக்கு குரான் இல்லை, குரான் இருக்காது அங்க வேஸ்ட் பாக்ஸே இருக்காது. இல்லை, ஆக்சுவலா நீங்க வந்து இங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் அங்க வந்து அப்படியே இருக்கும்னு இல்லை, சரியா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வைங்களேன், அதில் ஒரு எனிமி இருப்பான், ஓகேவா, ஒரு எனிமி இருக்கிறான். ஆனா அவன் வந்து நல்லா தொழுகிறான், குரான் ஓதுறான், எல்லாம் நல்லது செய்யறான். ஆனா உங்களுக்கு அவன் எனிமி, உங்களுக்கு கூட சண்டை போட்டே இருக்கான்னு வைங்களேன். இப்போ வந்து அவனும் அல்லாஹ்க்கு அவன் சரியா கரெக்டா இருக்கிறான், நீங்களும் அல்லாஹ்க்கு கரெக்டா இருக்கிறீங்க, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்ல. ஓகே, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான், உங்களுக்கும் சொர்க்கத்தை தந்துட்டான், நீங்க 2 பேரும் ஒரே சொர்க்கத்துக்கு போவீங்க, ஓகேவா. நீங்க இப்ப சொர்க்கத்துல போய் என்ன நினைக்க மாட்டீங்கன்னா, இவன் வந்து நம்ம கூட தான் சண்டை போட்டே இருந்தான், அங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அங்க என்ன செஞ்சிடும், எல்லாமே மாறிடும். அங்க நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, கிட்ஸா இருக்க மாட்டீங்க, வயசாகி போய் இறந்தவங்க வயசா இருக்க மாட்டாங்க, சின்ன வயசுல இறந்தவங்க சின்ன வயசுக்காரங்களாம் அங்க இருக்க மாட்டாங்க, எல்லாருமே மிட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. மேபி நார்மல் மிட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, சரியா. நார்மல் ஸ்டேஜஸ் எல்லாருமே ஈக்குவலா இருப்பாங்க, எல்லாருமே அழகா இருப்பாங்க, சரியா. வெளில வந்து அழகுன்னு இல்லை, அழகா இருப்பாங்க,
சரியா? அப்போ டெய்லி க்ளீனா இருப்பாங்க. கிளீனா இல்லை, அவங்க அழகாவே தான் இருப்பாங்க. அது எப்படி நம்மளால யோசிக்க முடியாது. சரியா? ம் 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 ஆமா. ம் இப்போ நீங்க அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து ஹைட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் ஹைட்டா இருப்பார். சரியா? ஆனா அங்க என்ன நடக்காதுன்னா கம்பேரிசன் இருக்காது. அதான் நான் சொன்னேன், எந்த மைனஸுமே இருக்காது. ஸ்மெல் இருக்கு, நாத்தம் இருக்காது. சரியா? டயர்டு இருக்காது, ரொம்ப குளிர் இருக்காது, ரொம்ப ஹாட் இருக்காது. சரியா? ம் ம் சரியா? எது நீங்க அதாவது என்னெல்லாம் ப்ளஸ்ஸோ எல்லாமே இருக்கும், என்னெல்லாம் மைனஸோ எதுவுமே இருக்காது. வலி இருக்காது, பெயின் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, டயர்ட்னஸ் கிடையாது, ஸ்லீப்பு கிடையாது, தூங்குறது கிடையாது. சரியா? டாய்லெட் போக மாட்டோம், ஸ்வெட் ஆகாது. ஸோ இதுதான் சொர்க்கம். சரியா? ஓகே. சரி, ஓகே. இப்போ இது வந்து என்ன, சொர்க்கம் டாபிக் உள்ள நம்ம போயாச்சு, உது விட்டு போய். சரியா? அதை விட்டுருங்க. அப்புறம் சொர்க்கத்தை பத்தி நிறைய பேசுவோம். சரி, அப்போ உதுக்கு வருவோம். சரியா? இப்போ வந்து எல்லாம் ரிவார்ட்ஸ் நம்ம சொன்னோம். இப்போ ரிவார்ட்ஸை தாண்டி பனிஷ்மெண்ட் என்ன? பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, யார் வந்து சரியா உது செய்யலையோ, யார் வந்து கரெக்டா உது செய்யலையோ, ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா, ரசூல்லா வந்து இதெல்லாம் எப்படி சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. நீங்க வந்து இதை செஞ்சீங்கன்னா இந்த நன்மை, இதை செஞ்சீங்கன்னா இப்படி 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 சொல்றாங்க. ஆனா யார் உது சரியா செய்யலையோ அவங்களுக்கு வந்து ரசூல்லா என்ன சொல்றாங்க, அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, யாரு ஒரு நாள் உட்கார்ந்துருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க, அவங்க சொல்றாங்க யார் சரியா உது செய்யலையோ அவங்களுக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அந்த ஹதீஸ் சொல்றாங்கன்னா 2 வாட்டி அல்லது 3 வாட்டி சொல்றாங்க. ரசூல்லா எப்படி சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க ரொம்ப சத்தமா சொன்னாங்க. ரசூல்லா நார்மலா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா இதை சொல்லும் போது ரசூல்லா எப்படி சொன்னாங்கன்னா 3 வாட்டி யார் சரியா உது செய்யலையோ அவருக்கு நரகம் தான், யார் சரியா உது செய்யலையோ நரகம் தான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றாங்க 3 வாட்டி. எதுக்கு? யாருமே கேட்காம இருந்துடக்கூடாது. நல்ல விஷயங்கள் ரசூல்லா ரிவார்டு சொல்லக்கூடிய நேரத்துல பைய சொன்னா கூட அது நிறைய பேர் ஒரு ஒரு தூரத்துல இருக்கிறவருக்கு வந்து ரீச் ஆகல அப்படின்னா கூட என்ன செய்வாரு, அவர் வந்து ஓகே ஏதாவது செய்வார். ஆனா யாரு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ரசூல்லா நினைக்கிறாங்க. அப்போ தூரமா இருக்கிறவரும் கேட்கணும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் என்ன செய்யணும், நல்லா அவர் புரிஞ்சுக்கணும், சரியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரசூல்லா என்ன செஞ்சாங்க, சத்தம் போட்டு ஒரு வாட்டியும் சொல்லல, எத்தனை வாட்டி, 3 வாட்டி சொல்றாங்க. அதே வார்த்தையே சொல்றாங்க, சரியா உது செய்யலன்னா நரகம் தான் அப்படி சொல்லி 3 வாட்டி ரசூல்லா சத்தம் போட்டு சொல்றாங்கன்னா அப்ப எதுக்கு? அப்போ ரசூல்லா அப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் செய்றாங்க, பயப்படுறாங்க, இப்போ நம்ம சரியா உது செய்யணும் அப்படிங்கிறது. சரியா? இதுல வந்து பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, டெய்லி உதுனா எப்படி சரியாவா? ஓகே, மறந்து விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா அலட்சியமா இருக்கக்கூடாது. அது வந்து அலட்சியம்னா என்னன்னா கேர்லெஸ் ஆயிடக்கூடாது. நீங்க வந்து இப்போ நீங்க பயான் கேட்டீங்களா, பயான் கேட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க உது செய்ய போறீங்கன்னா ப்ராப்பரா செய்வீங்க. ஆனா அது கொஞ்ச நாள் போக என்ன ஆகும், மறந்து நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தணும். சரியா? மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம செஞ்சு ஒவ்வொரு வாட்டி செய்யும் போதும் ஞாபகப்படுத்தணும், ஓகே இதை நம்ம கேட்டோம், நம்ம விட்டுறக்கூடாது. இதான் அலட்சியமா இருக்கக்கூடாது. சரி, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அலட்சியமா இருக்கக்கூடாது. சரியா? அலட்சியமா இருக்கக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது என்ன,
செகண்ட் வந்து வேஸ்ட் தண்ணி வந்து என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? தண்ணி என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அளவுக்கு தான் பயன்படுத்தணும். ஓடக்கூடிய ரிவராக இருந்தாலும் சரி. எப்படி ஒரு ரிவர் என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? ஓடிக்கிட்டே இருக்கு. அதில் நீங்கள் வந்து நிறைய எடுத்தாலும் அங்கே அது என்ன போகுதோ அதுதான் போகும் தண்ணி. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அதுலேயும் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ரெண்டாவது கஞ்சம் டூவா. செகண்டு ஒன்று அலட்சியமாக இருக்கக்கூடாது, இன்னொன்று வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேர்டு வந்து கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. நிறைய தண்ணி இருக்குது, கொஞ்சமாக தான் எடுப்பேன், கொஞ்சமாக தான் பண்ணுவேன், அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கணும். அதே போல் தலைக்கு மசகு 3 டைம்ஸ் பண்ணக்கூடாது, 1 டைம் தான். ஓகேவா? அதே போல் தலைக்கு மசகு பண்ணிட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தலைக்கு இப்படி மசகு பண்ணி காதுக்கு பண்ணிட்டு கையை எப்படி பண்ணி விடுவாங்க. சரியா? அது நீங்கள் பண்ண மாட்டீங்க. சில பேர் அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. சரியா? அது பண்ணக்கூடாது. அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அது கைக்கு மசகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நாலாவதாக வந்து 5வது வந்து விளையாடக்கூடாது. உது செய்யக்கூடிய நேரத்தில் விளையாடிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதாவது உது செய்யும் போது விளையாடக்கூடாது. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு, சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா முகம் கழுவுவாங்க, பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவாங்க. அப்படியா இப்படியா அங்கே இப்படி பேசுவாங்கல்ல. ஆமாம், எங்கேயோ அப்படி பேசக்கூடாது. என்ன அதே போல் சில பேர் விளையாடிட்டே இருப்பாங்க, விளையாடி செய்வாங்க. அது போல் என்ன செய்யக்கூடாது. அதே போல் காலுக்கு மசாஜ் செய்கிறது தெரியுமா? சாக்ஸுக்கு மசாஜ் செய்கிறது பற்றி யாருக்கா தெரியுமா? காலுக்கு மசாஜ் செய்கிறது, சாக்ஸ் போட்டிருக்கீங்க, எப்படி என்ன செய்யணும்? நீங்கள் உது செஞ்சுட்டு இல்லை உது செஞ்சுட்டு சாக்ஸ் போட்டீங்க, சாக்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து உது முறிஞ்சிருச்சு, டாய்லெட் போகிறீங்க அல்லது கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்படி ஏதோ ஒன்று ஆகிடுச்சு. அல்லது ஒட்டகக்கறி சாப்பிட்டீங்க, கேமல் மீட்டு சாப்பிட்டீங்க. இப்போ உது முறிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் உது செய்யணும்ல. இப்போ சாக்ஸை கழட்டணுமா? ஷூவை கழட்டணும். சரியா? சாக்ஸுக்கு மேலே எங்கே பண்ணணும்? மேலே மட்டும்தான் என்ன செய்யணும், மேலே மட்டும்தான் மசாஜ் பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது. ஃபுட்டுக்கு கீழே பண்ணக்கூடாது. சரியா? கை ஈரமாக இருக்கும்ல, அதை வச்சு ஒரு வாட்டி என்ன செஞ்சிடணும், தடவுனா போதும். சரியா? இது வந்து எவ்வளோ நேரம் இதுக்கு டைம்? ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வாட்டி செய்யலாம்? ஒரு சாக்ஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை வாட்டி செய்யலாம்? எத்தனை வாட்டினாலும் செய்யலாம். சரியா? ஆனால் ஒரு சாக்ஸ் போட்டிருக்கீங்க, அந்த சாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு மேலே எத்தனை நாள் மசாஜ் செய்யலாம்னா 24 hours செய்யலாம். ஒரு நாள், ஒரு காலையில் ஒரு ராத்திரி, ஒரு நாள், 1 டே என்ன செய்யலாம். நீங்கள் ஊரில் இருக்கிறீங்கன்னா உது செஞ்சுட்டு சாக்ஸ் போட்டிருக்கீங்க, உது முறிஞ்சிருச்சுன்னா காலுக்கு மேலே ஒரு நாள் என்ன செய்யலாம், மசாஜ் செஞ்சுக்கலாம், எத்தனை வாட்டி உது முறிஞ்சாலும். சஃபரில் இருக்கிறீங்க, ட்ராவலில் இருக்கிறீங்க, ரியாது அங்கே எங்கே போகிறீங்க. சரியா? சரி, அது வேற, அது சொல்லுங்க. இப்போ வந்து நான் என்னன்னா இப்போ நீங்கள் ட்ராவலில் இருக்கிறீங்கன்னா எத்தனை நாள் அந்த ஒரே சாக்ஸில் மசாஜ் பண்ணலாம்னா 3 நாள் பண்ணலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எத்தனை நாள்? 72 hours. சரியா? 3 காலை 3 நைட், மொத்தம் 3 days. சரியா? 3 மார்னிங் 3 நைட், அப்படி 3 நாள் என்ன செய்யலாம், 72 hours என்ன பண்ணலாம். நீங்கள் ட்ராவலில் இருந்தீங்கன்னா மசாஜ் செய்யலாம். சரியா? மசாஜ் இப்போ நீங்கள் வந்து குளிச்சுட்டீங்க, உது செய்யலை, உது செய்யாமலே சாக்ஸ் போட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் உது செஞ்சுட்டு அதுக்கு மேலே மசாஜ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நீங்கள் உது செஞ்சு காலை கழுவி சாக்ஸை போட்டிருக்கீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு உது முறிஞ்சாதான் என்ன செய்யணும், மறுபடியும் உது செஞ்சுட்டு சாக்ஸை கழட்டாமல் சாக்ஸுக்கு மேலே மசாஜ் செய்யணும். புரிஞ்சுதா? உது செய்யாமல் நீங்கள் சாக்ஸ் போட்டிங்கன்னா எப்படி? ஃபர்ஸ்ட் நீங்கள் உது செஞ்சீங்களா? இல்லாமல் சாக்ஸ் போட்டீங்க.
ஓகே, நீங்கள் வந்து இப்போ சாக்ஸை கழட்டணும். சரியா? ஸ்கூல்ல வந்து சாக்ஸ் கட்டல வந்து ஈராயிரம் சொல்லி அவ ஷூலே தேய்ச்சேன். நான் காலேஜ் டெக்னிக்கல் ஷூவில் தேய்க்கக்கூடாது. அப்போ தொழுறது எப்படி தொழுவீங்க? சொல்லுங்க. ஆ, ஷூ கழட்டிட்டு அப்போ தேய்ங்க, அப்போ மசாஜ் பண்ணுங்க. சாக்ஸ் ஷூக்கு மேலே பண்ணக்கூடாது, சாக்ஸில் தான் பண்ணணும். சரியா? முன்னால காலத்தில் வந்து லெதர் சாக்ஸ் தான் போடுவாங்க. ரசுல்லா காலத்தில் லெதர் சாக்ஸ். சரியா? இப்போ அது இல்லை. லெதர் சாக்ஸ் வந்து 3 நாள் போட்டாலும் என்ன ஸ்மெல்லு இப்போ இருக்கிற மாதிரி வராது. சரியா? இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் நம்ம இப்போ போடுறது இல்லை. ரெண்டாவது, நாம் வந்து ஊரில் இருக்கிறதா இருந்தால் ஒரு நாள் தான். ட்ராவலில் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யலாம், அதை வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது, முஸ்லீம்ஸ் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 நாள் என்ன செய்யலாம், ஒரே சாக்ஸில் மசாஜ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து இல்லை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் சாக்ஸை அப்படின்னா அவர் ரிமூவ் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம், வேறு சாக்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டு நம்ம மசாஜ் எப்பவும் பண்ணுறது போல் பண்ணிக்கலாம். சரியா? மசகுனா தடவுறதுக்கு பேர் தான் மசக். இதுக்கு பேர் என்ன, மசக் சொன்னேன்ல, இது தடவுறது, ஒரு வாட்டி தடவுறது தான் மசகுன்னு சொல்கிறாங்க. அதே போல் காலில் தடவுறது மசக். கை வச்சு தடவுறது தான் மசாஜ். சரியா? காலுக்கும் நம்ம என்ன செய்யலாம், சாக்ஸ்க்கு மேலே மசாஜ் பண்ணிக்கலாம். சரியா? டைம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.